வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வெறும் ஒரு தேர்தல் பகுப்பாய்வு மட்டும் இல்ல. இது ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸா நினைச்சுக்கோங்க. தர்மபுரி தொகுதியோட இதய துடிப்பை புரிஞ்சிக்க நம்ம டேட்டாவை வச்சு ஆழமா பார்க்க போறோம். மக்களோட தீர்ப்பு என்ன சொல்லுது, ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு எப்படி பாதை அமைக்கிறதுங்கிறது தான் நம்ம நோக்கம். இங்க நாம தனிப்பட்ட நபர்களை பத்தி பேசல, ஆனா தோல்வி அடைஞ்ச சிஸ்டம்ஸ பத்தி பேசுறோம். அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்க போறோம். நம்ம ஆய்வுல மொத்தம் 6 கட்டங்கள் இருக்கு. முதல்ல பிரச்சனையோட ஆணிவேரிலிருந்து, அதாவது மக்களோட அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் எண்கள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதிலிருந்து ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய தீர்வுக்கான வரைபடத்தை நோக்கி போவோம். இது ஒரு முழுமையான பயணம். எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும். அவங்களோட தினசரி போராட்டங்கள்ல தான் உண்மையான அரசியல் கதைகளே ஒளிஞ்சிருக்கு. சரி, தர்மபுரியோட கதை இங்க இருந்து தான் தொடங்குது. இந்த படத்தை பாருங்க. தர்மபுரி ஒரு ரொம்பவே தனித்துவமான நிலப்பரப்பு. இது பெரும்பாலும் கிராமப்புறங்களால் ஆனது, விவசாயத்தையே முழுசா நம்பி இருக்கு. இந்த தனிப்பட்ட மக்கள் தொகையும் பொருளாதார அமைப்பும் தான் அதோட அரசியல் போக்கோட அஸ்திவாரம். இங்க எடுக்கப்படுற ஒவ்வொரு முடிவும் இந்த மண்ணோட தன்மையோட ஆழமா பிழைஞ்சிருக்கு. இதை நாம எப்பவும் மறக்கக்கூடாது. 95%. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு முழு சமூகத்தோட பொருளாதாரம் எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறத இது காட்டுது. பருவமழை பேஞ்சா வாழ்க்கை, போய்ச்சிட்டா போராட்டம். ஒவ்வொரு குடும்பத்தோட தலைவிதியும் வானத்தோடையும் சந்தையோடையும் பிணைஞ்சிருக்கு. வேற வேலைவாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதால ஒரு பயிர் தோல்வி அடைஞ்சா கூட அது ஒரு குடும்பத்தோட மொத்த கனவையே சிதைச்சிடும். 4 நாளைக்கு ஒரு தடவை தான் குடித்தண்ணீர். இந்த ஒரு விஷயத்த உங்க அன்றாட வாழ்க்கையில வச்சு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்காக காத்திருக்கிற அந்த கவலைய கற்பனை செஞ்சு பாருங்க. இது ஒரு அடிப்படை தேவையை கொடுக்கறதுல நிர்வாகம் எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்குன்னு காட்டுது. இது வெறும் சிரமம் இல்ல, இது மக்களோட தன்மானத்தின் மேல நடத்தப்படுற தாக்குதல். ஒரு நாளைக்கு 2 லட்சம் வண்டிகள். இந்த வாகனங்கள் நகரத்தோட மையத்துல பெரிய நெரிசலை உண்டாக்குது. இந்த மாதிரி ஒரு உள்கட்டமைப்பு முடக்கம் மக்களோட நேரத்தையும் பணத்தையும் பொறுமையையும் வீணாக்குது. வர்த்தகம் பாதிக்குது, வளர்ச்சி நிக்குது. இந்த நெரிசல்ல ஒரு தொகுதியோட பொருளாதாரம் எப்படிங்க முன்னேறும்? சரி, மக்களோட இந்த அன்றாட பிரச்சனைகள் எல்லாம் வாக்கு பெட்டியில எப்படி எதிரொலிக்குது? வாங்க அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எண்கள் எப்போதுமே பொய் சொல்லாது. அது மக்களோட உணர்வுகளையும் அவங்க தீர்ப்பையும் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டும். இங்க 2016க்கும் 2021க்கும் உள்ள முடிவுகளை ஒப்பிட்டு பாருங்க. ஒரு தெளிவான மாற்றம் தெரியுதா? 2021ல வாக்குகள் ஒரு பக்கம் குவிஞ்சு பதவியில இருந்த வேட்பாளர் ஒரு பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கார். இது ஒரு முக்கியமான சிக்னல். ஆனா இந்த வெற்றி ஆளும் கட்சியோட பலத்தை காட்டுறதா இல்ல எதிர்க்கட்சிகளோட பலவீனத்தை காட்டுறதா? அந்த கேள்விக்கான பதில் இங்க இருக்கு. எதிர்க்கட்சிகளோட வாக்குகள் எப்படி செதறி போயிருக்குன்னு பாருங்க. ஏஎம்எம்கேவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10% வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தொகுதியோட தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறதுல இந்த செதர்ன வாக்குகள் எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுங்கிறது தான். தேர்தல் எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை இப்ப நம்ம அலசி ஆராய்வோம். மக்களோட கோபத்துக்கும் விரக்திக்கும் மூல காரணம் என்ன? ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை ஏன் உருவாகுது? மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு என்பது ஆட்சி செய்வதற்கான ஒரு லைசென்ஸ் இல்ல, அது சேவை செய்வதற்கான ஒரு புனிதமான பொறுப்பு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கையே இதுதான். ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியமும் மதிக்கப்படணும், அவங்களோட குரல் கேட்கப்படணும். மக்கள் வெறும் வாக்குறுதிகளை கேட்டு சோர்வடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப தேவை உறுதியான வளர்ச்சி, நிலையான சேவைகள். தண்ணி, ரோடு, விவசாயம், மருத்துவம், பாதுகாப்பு, இதெல்லாம் தான் மக்களோட கோபத்துக்கு அடுக்கடுக்கான காரணங்களா இருக்கு. இது தனித்தனியான புகார்கள் இல்ல, இது தொடர்ச்சியான தோல்விகளோட ஒரு தொகுப்பு. இந்த தோல்விகள் மக்களோட நம்பிக்கையை அரிச்சு அவங்க ஏமாற்றப்பட்டதா ஒரு உணர்வு தூண்டியிருக்கு. சரி, நம்ம பிரச்சனைய முழுசா பகுப்பாய்வு செஞ்சுட்டோம். இப்ப தீர்வுக்கான நேரம். நோய் எறிதல் முடிஞ்சது. இப்ப சிகிச்சைக்கான ஒரு தெளிவான செலவு கணக்கிடப்பட்ட செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை நாம பார்ப்போம். நல்லா கவனிங்க, இவையெல்லாம் வெற்ற வாக்குறுதிகள் இல்ல, இவை பொறியியல் ரீதியான தீர்வுகள். ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு தெளிவான பட்ஜெட், ஒரு காலக்கெடு, அப்புறம் மக்களுக்கு அளவிடக்கூடிய பலன்கள் இருக்கு. வெளிவட்ட சாலை வர்த்தகத்தை வேகப்படுத்தும், நீர்த்திட்டம் ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் சேமிக்கும், விவசாய திறன் மையம் இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். இதுதான் உண்மையான நிர்வாகம். ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் பத்தாது. நம்பிக்கைங்கிறது வெறும் திட்டங்களால மட்டும் வர்றதில்ல, அது மக்களோட ஏற்படுத்திக்கிற உண்மையான தொடர்பால தான் கட்டமைக்கப்படுது. தலைவர்கள் ஒவ்வொரு சமூகத்தோட தனிப்பட்ட தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டோன்னு நிரூபிக்கணும். பொதுவான பிரச்சார செய்திகளை விட்டுட்டு ஒவ்வொரு சமூகத்துக்கும் தகுந்த மாதிரி பேசணும். அதோட முக்கியத்துவத்தை இப்ப பார்க்கலாம்.
ஒவ்வொரு குழுவோட பிரச்சனையும் தனித்துவமானது. நாம அவங்களோட மொழியில அவங்களோட கவலைகளை பத்தி பேசினாதான் அது அவங்க கிட்ட போய் சேரும். பாருங்க, இந்த விவசாய திறன் மையம் திட்டம் இளம் வாக்காளர்களோட முக்கியமான கவனமான வேலைவாய்ப்பின்மைக்கு எப்படி நேரடியா பதிலளிக்குது. இது வேலைக்காக அவங்க நகரங்களுக்கு போறதை தடுத்து அவங்க சொந்த ஊர்லயே ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ வழிவகுக்குது. இந்த நீர் உள்கட்டமைப்பு திட்டத்தை பெண்களோட அன்றாட வாழ்க்கையோட நேரடியா இணைக்கிறோம். ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறையோட சுமைய அவங்க தான் அதிகம் சுமக்கறாங்க. இந்த திட்டம் அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இப்ப தொகுதியோட பொருளாதார முதுகெலும்பான விவசாயிகளை பத்தி பேசுவோம். உள்கட்டமைப்பு திட்டங்களை வாழ்வாதார பாதுகாப்பு, செழிப்புங்கிற வாக்குறுதியோட இணைக்கிறோம். இது வெறும் தண்ணி இல்ல, இது விவசாயிகளோட எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. தர்மபுரியோட இந்த பகுப்பாய்வுல இருந்து நாம தலைமைத்துவத்தோட ஒரு உலகளாவிய கொள்கைக்கு வரோம். இந்த நோக்கத்தை பத்தி பேசும்போது நாம ஒரு நவீன கால பொறுப்பையும் மனசுல வச்சுக்கணும். மக்களோட ஆழமா தொடர்பு கொள்ளும்போது அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை நாம ரொம்ப பொறுப்பா கையாளணும். இந்தியாவோட டிபிடிபி சட்டம் மாதிரி கட்டமைப்புகள் தனியுரிமைக்கும் ஒப்புதலுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. நம்பிக்கைங்கிறது வெறும் வாக்குறுதிகளால் மட்டும் வராது, மக்களோட தரவை மதிக்கிற பொறுப்பான நடத்தையாலும் தான் கட்டமைக்கப்படுது. உண்மையான அரசியல் வெற்றிங்கிறது வாக்கு சதவீதத்தில் அளவிடப்படுறது இல்ல, அது மக்களோட நல்வாழ்விலும் சந்தோஷத்திலும் தான் அளவிடப்படுது. இந்த கேள்வி ஒவ்வொரு தலைவரும் தங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 08042041602. Purpose beyond politics.